அப்பேற்பட்ட ஜெபாவிய ஆண்டவரே தாழ்த்தி ஜெபிக்கிற உங்க நாமம் தரிக்கப்பட்ட கிருபைய எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நான் உங்க முகத்தை தேடுகிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே, உங்க முகத்தை தேடுகிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பொல்லாத வழிகள் உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த பொல்லாத வழியில இருக்கிறீங்க, எந்த பாவத்தில் அடிமையா இருக்கிறீங்க, எதை விட முடியாம இருக்கிறீங்கன்னு சொல்லி எதுல போராடி கொண்டு இருக்கிறீங்கன்னு, உங்க வழி பொல்லாதது, இந்த காரியம் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஜெபிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அந்த பொல்லாத வழியை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, நீ விட்டு திரும்பினால், இந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, இந்த முதல் தேதி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் இந்த பொல்லாத வழியை, இந்த விக்கிரக ஆராதனைய, விபச்சாரத்தை, குடிய, வேசித்தனத்தை, பொல்லாத பார்வைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா பொய் பேசுகிற காரியத்துல ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத சத்தியத்துக்கு விரோதமான பாவங்கள் என்னை விட்டு இன்றைக்கு நீங்கட்டும், நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லி இந்த முதல் தேதி நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி நீங்க திரும்பினால் கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சேமத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நன்றியாக ஆண்டவரே, உங்க வார்த்தைகளுக்கு நிறைவேறும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இந்த மாதம் ஒவ்வொருவரும் சாட்சியாய் நான் ஒப்பு கொடுத்த ஒன்னாம் தேதி இதை விட்டுடுறேன், இதை செய்ய மாட்டேன், இனிமேல் இது எனக்கு தப்புன்னு தெரியும், ஆனா முடியலன்னு செஞ்சுட்டே இருந்தேன், ஆனா நான் இப்ப ஒப்பு கொடுத்துட்டேன். நீ ஒப்பு கொடுக்கிற இந்த காலை வேலையை உன் சரீரத்துல, வீட்டுக்குள்ள, குடும்பத்துல, கணவருக்குள்ள, பிள்ளைக்குள்ள நடக்க வேண்டிய நன்மையை, சேமத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்றியப்பா. ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த மாறின எல்லா பிள்ளைகளுக்கும் உங்களுடைய நன்மைகள் நடக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன்.